ஒரு பெரிய ஷாக்கிங் ஃபேக்ட் என்ன அப்படின்னா, அந்த 6 மந்த்ஸ் குழந்தையோட அந்த வீடியோ வைரல் ஆச்சு இல்லையா? அந்த குழந்தை சேஃபா இருக்கு. ஆனா அந்த குழந்தையோட அம்மா இறந்து போனது பெரிய ஷாக்கிங் ஒரு நியூஸாவே இருக்கு. இப்போ இந்த வீடியோவோட பர்பஸ் என்னன்னா, இனிமே இந்த மாதிரி ட்ராஜடிஸ் நடக்கக்கூடாது. ஸோ அந்த போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன், போஸ்ட்மார்ட்டம் ஆன்சைட்டினா என்ன? அண்ட் போஸ்ட்மார்ட்டம் காம்ப்ளிகேஷன்ஸ் என்ன? அதை எப்படி நீங்கள் ஹேண்டில் பண்ணலாம்? அண்ட் சப்போஸ் நீங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸாக இருந்தால் நீங்கள் எப்படி அவங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கலாம் அப்படிங்கிற விஷயங்கள் பார்க்க போகிறோம். அண்ட் இன்னொரு விஷயத்தையும் நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு சோஷியல் மீடியா தான் காரணம் அப்படிங்கிறத மாதிரி ஒரு ப்ரொஜெக்ஷன் போயிட்டுருக்கு. அதை வந்து கம்ப்ளீட்டாக ஃபுல் அண்ட் ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டி சோஷியல் மீடியா தான் அப்படின்னு கொடுக்க முடியாது. மேபி அந்த கமெண்ட்ஸ்லாம் இருந்திருக்கலாம், அந்த கமெண்ட்ஸ் வந்து கொஞ்சம் ட்ரிகர் பண்ணியிருக்கலாம். பட் மெயின் ரீசன் வந்து எல்லா பெண்களுக்குமே இருக்கிற சில பிரச்சனைகளை நம்ம பேச போகிறோம். அந்த டெலிவரிக்கு அப்புறம் எல்லா பெண்களுக்கும் என்ன மாதிரி பிரச்சனை அவங்க கோத்ரூ பண்ணுவாங்க, அஸ் அ ஃபேமிலி மெம்பராக நீங்கள் எப்படி சப்போர்ட் பண்ணலாம், அவங்களுக்கு அதுலேருந்து மீண்டு வர்றதுக்கு என்ன பண்ணலாம், அதான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். பர்பஸ் இஸ் ஒன்லி ஒன் திங். இது எப்படியாவது ஸ்டாப் பண்ணணும். இந்த பெண்கள் இன்னும் கொஞ்சம் ஹாப்பியான மதர்ஹுட் என்ஜாய் பண்ணுங்கிறது ஒன்றே ஒரு விஷயம் தான். ஸோ வித் தட் நோட் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். மை நேம் இஸ் சக்தி, ஐம் கவுன்சிலிங் சைக்காலஜிஸ்ட். ஸோ நார்மலாகவே ஒரு டெலிவரி முடிஞ்சதுக்கப்புறம், சிசேரியனோ இல்லை நார்மல் டெலிவரி முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு அந்த பெண்களுக்கு எப்படி இருக்கும்னா, ஒரு போஸ்ட்மார்ட்டம் ஆன்சைட்டி, டிப்ரெஷன், போஸ்ட் பிபிஏ பிபிடின்னு சொல்லுவோம். போஸ்ட்மார்ட்டம் காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கும். சிசேரியன்னா அந்த ஹீலிங் ஆகாமல் ரொம்ப அந்த அந்த இன்ஜுரியெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஹீலிங் ஆகிட்டு இருக்கும். ப்ளீடிங் நிறையா இருக்கும் சில பெண்களுக்கு. அண்ட் சில பெண்களுக்கு அந்த மில்க், அந்த பிரெஸ்ட் ஃபீட் பண்ண முடியாமல் கஷ்டப்படுவாங்க. ஏன்னா அந்த குழந்தையும் புதுசு, அவங்களுக்கும் புதுசு தெரியாது. ஸோ அது ஒன்று. இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும். குழந்தை நோய் நோயின்னு அழுதுகிட்டே இருக்கும்போது இவங்களுக்குள்ள ஒரு ஃபீல் வரும். இந்த குழந்தைய என்னால் காமாக வச்சுக்க முடியலையே அப்படிங்கிற ஒரு ஃபீல் வரும். ஸோ அப்போ என்ன நினைப்பாங்க அவங்க, நம்மள தன்னை வந்து ஒரு ஃபெயிலியர் மதர் மாதிரி, டெரிபிள் மதர் மாதிரி ஃபீல் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ இந்த தாட்ஸ் எல்லாம் என்ன பண்ணும், அவங்களுக்குள்ள ஒரு கொஞ்சம் கொஞ்சமாக டிப்ரெஷன், ஒரு சேட்னஸை கொடுத்துரும். அடுத்து அவங்க தூங்க முடியாது. நைட்டு கூட அந்த குழந்தை அழுகும், எந்திரிச்சு ஃபீட் பண்ணிட்டு படுக்கணும். ஸோ ஃப்ரீக்வெண்ட்டாக அந்த குழந்தைக்கு ஃபீட் பண்ணிகிட்டே இருக்கணும். அந்த குழந்தைய க்ளீன் பண்ணி சுத்தமாக வச்சுக்கிட்டே இருக்கணும். ஸோ இந்த காம்ப்ளிகேஷனுக்கு நடுவில் அந்த அந்த விமனுக்கு எப்படி பிரச்சனைகள் இருக்கும்னா, லைக் நிறைய ஹார்மோனல் சேஞ்சஸ் லைக் ஈஸ்ட்ரோஜன் அண்ட் டெஸ்டோஜன் சுத்தமாக அப்படியே குறைஞ்சு போயிருக்கும். ஸோ ஹார்மோன் ட்ராப் அவுட் ஆனதுனால இன்னும் நிறைய அவங்களுக்கு அந்த டிப்ரெஷனோட ஃபீல் அதிகமாக இருக்கும். ஒரு சேட்னஸ் இருக்கும், ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு எம்டினஸ் இருக்கும். இதுக்கு முன்னாடி ரொம்ப ஹாப்பியாக இருந்த விஷயங்கள்லாம் இப்போ ஹாப்பியாகவே தெரியாது. அண்ட் ஒரு ஒரு மாதிரி ஒரு 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 ஆன்சைட்டி இருக்கும். இந்த குழந்தைய நம்ம சேஃபாக வளர்த்துற முடியுமா, இந்த குழந்தைய பத்திரமா நம்ம எல்லாம் ஃபீட் பண்ணி கரெக்டாக கொண்டு வந்துட முடியுமா, ஹெல்த்தியாக கொண்டு வந்துட முடியுமா, அந்த குழந்தைய வளர்த்து எடுத்துட முடியுமா, அப்படி நிறைய ஒரு ஆன்சைட்டி ஃபீல் இருக்கும். டிப்ரெஷன் வந்து லைக் ஒரு சேட்னஸ் இருந்துகிட்டே இருக்கும். ஒரு ஃபெயிலியரோ, இந்த குழந்தைய நம்மளால் பார்க்க முடியலையே அப்படிங்கிற ஒரு ஃபீல். தன்னோட உடம்புல ஏற்பட்ட மாற்றங்கள் அதை அந்த குழந்தை, அந்த உமனால் அக்செப்ட் பண்ண முடியாது டக்குன்னு. அதுக்கு முன்னாடி ரொம்ப அழகாக இருந்திருப்பாங்க, இப்போ திடீர்னு நம்ம உடம்பு இப்படி மாறிடுச்சு அப்படிங்கிற அந்த ஒரு டிப்ரெஷன் இருக்கும், அந்த ஒரு பெயின் இருக்கும். ஃபிசிக்கல் பெயின் ஆஸ் வெல் அஸ் சைக்கலாஜிக்கல் பெயின் ரெண்டுமே அவங்களுக்கு இருக்கும். அண்ட் ஹார்மோன்ஸ் சேஞ்சஸ் ஆகிருக்கும். அண்ட் அவங்களுக்கு யாரும் போய் கோவப்படுத்த வேண்டியதில்லை. அவங்களுக்கு இரிட்டேஷன் வரும், திடீர்னு இரிட்டபிலிட்டி வரும், மூட் ஸ்விங் வரும். அண்ட் தூக்கம் கெடுறதுனால இன்னுமே அதிகமாகும் இந்த மூட் ஸ்விங்ஸு, இந்த இரிட்டபிலிட்டி, அதுக்கப்புறம் இந்த சேட்னஸ், இந்த மாதிரி ஃபீல் எல்லாம் வந்து இன்னும் அதிகமாக காரணம் இந்த தூக்கம், ஸ்லீப் டிப்ரிவேஷன் இருக்கும். ஏன்னா அந்த குழந்தை நைட்டில் தூங்காது. குழந்தை திடீர்னு பசின்னு அழுதா எந்திரிச்சு அவங்க ஃபீட் பண்ணணும். ஸோ அந்த தூக்கம் கெட்டுக்கிட்டே இருக்கும் அவங்களுக்கு. சாதாரணமாக ஒரு குழந்தைய விட்டுட்டு பாத்ரூம் கூட போக முடியாது. அந்த குழந்தையோடையே அப்படியே இருப்பாங்க, பத்திரமா பார்த்துக்கணும் அப்படி இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு காம்ப்ளிகேஷனில் தான் ஒவ்வொரு மதரும் இருப்பாங்க. அவங்களுக்கு ஹெல்ப் எல்லாம் இருந்தால் கூட அந்த மதர் வந்து தான் அந்த குழந்தைய பார்த்துக்கணுங்கிற ஒரு விஷயத்துல தான் இருப்பாங்க. இப்போ இந்த பெண்மணி பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு டெக்கி, அவங்க சாஃப்ட்வேர் இன்ஜினியர். ப்ராபப்ளி இந்த 6 மந்த்ஸ்லாம் ப்ராப்ளி மெட்டர்னிட்டி லீவ் முடிஞ்சு இப்போ தான் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணியிருந்திருக்கலாம். ஸோ அந்த ஒர்க் லைஃப் பேலன்ஸில் அவங்க இதுவே ரொம்ப கஷ்டம். அதுக்கு மேலே அவங்க ஒர்க்கும் பண்ணியிருந்தாங்கன்னா ரொம்ப காம்ப்ளிகேஷன், ரொம்ப அதிகமான ப்ரெஷர் அவங்களுக்குள்ள இருந்திருக்கும். அதுக்கு எல்லாத்துக்கும் மேலே என்ன ப்ரெஷர்னா, ஒரு குழந்தை நியர் டெத் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு வந்திருக்கு அப்படின்னா எந்த அம்மாவாலையும் தாங்க முடியாது. அந்த விஷயம் நடந்திருக்கு இல்லையா, அதில் அவங்களுக்குள்ளேயே ஒரு கில்ட் வந்திருக்கலாம். ஓ மை காட், இப்படி நான் இருந்துட்டேனே, குழந்தைய நான் பார்க்காம இருந்துட்டேனே. இல்லை, அதுக்கு ரீசன் யாராக வேணாலும் இருந்துடலாம், ஆனால் அந்த அம்மா தான் ரீசன் எடுத்துக்குவாங்க. அம்மா தான் அந்த அக்கௌண்டபிலிட்டி எடுத்துக்குவாங்க, ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்குவாங்க. அந்த குழந்தைக்கு இப்படி ஆயிடுச்சே, ஒருவேளை அந்த குழந்தை ஏதாவது ஆயிருந்தா என்ன ஆயிருக்கும் அப்படின்னு நினைச்சு அதுலேயே உட்காந்துருப்பாங்க.
இந்த சுச்சுவேஷனில். இப்போ நார்மல் மதர் வந்து எப்போவுமே குழந்தை மேலே ஒரு சேஃப்டி அந்த இது இருந்துகிட்டே இருக்கும். ஸோ இந்த சுச்சுவேஷனில் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரீம் கண்டிஷன் அவங்க இதெல்லாம் யோசிச்சுருந்துருக்கலாம். அதனால ரொம்பவே ஒரு டிஸ்டர்பாக இருந்திருக்கலாம் அவங்க. ஸோ என்ன பண்ணணும் அப்படிங்கிறதை நான் சொல்கிறேன். நம்பர் 1, நீங்கள் அவங்கக்கிட்ட இப்போ நான் கேட்குற இந்த கேள்விகளை கேளுங்க. அவங்களுக்கு சப்போஸ் இந்த மாதிரி தூக்கம் இல்லாமல் ஒரு மூட் ஸ்விங் இருக்குது, இதெல்லாம் நீங்கள் அப்சர்வ் பண்ணுங்கள். கேட்காதீங்க போயிட்டு அவங்கக்கிட்ட, இதெல்லாம் நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். அடுத்து அவங்களுக்குள்ள வந்து எப்போவுமே ஒரு சேட்னஸ் இருக்குது, அவங்கள நல்லா அவங்க பார்த்துக்கல அப்படின்னா நீங்கள் போய் அவங்க நல்லா பார்த்துக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணலாம். அவங்களோட செல்ஃப் கேருக்கு ஹெல்ப் பண்ணலாம், அவங்க குழந்தைக்கு ஹெல்ப் பண்ணலாம். ஸோ அது ஒரு கைண்ட் ஆஃப் சப்போர்ட் நீங்கள் கொடுக்கலாம். 1. 2வது விஷயம் என்ன பண்ணலாம்னா, இப்போ நான் கேட்குற கேள்விகளை அவங்கக்கிட்ட கேளுங்க, இல்லை இந்த வீடியோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். கேர்ள்ஸ், நான் உங்ககிட்ட கேட்குற கேள்வி தான். உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு நெகட்டிவ் தாட்ஸ் உங்களுக்குள்ளே வரும், அதாவது தன்னை செல்ஃப் ஹார்ம் பண்ணிக்கலாமா, சூசைட் பண்ணிக்கலாமா, இந்த மாதிரி தாட்ஸ் வரும்போது, இந்த தாட்ஸ் வந்து எக்ஸ்ட்ரீம் கண்டிஷன் ஒரு 3வது ஸ்டேஜில் வரும். ஆனால் ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் எப்படி வரும்னா, தான் ஒரு ஃபெயிலியர் அப்படின்னு வரும். என்னால் வந்து நான் ஒரு டெரிபிள் மதர், என்னால் என் குழந்தைய அழுகையை கூட நிறுத்த முடியல, என் குழந்தைக்கு என்னால் சரியாக ஃபீட் கூட பண்ண முடியல, என் குழந்தைக்கு டைஜஷன் ஆகலைன்னா இவங்க உட்காந்து கஷ்டப்படுவாங்க, நான் தான் ஏதோ சாப்பிட்டுட்டேன் போல இருக்குது, அது ஒத்துக்கல போல இருக்குது. ஸோ எல்லாத்துக்கும் உங்களையே நீங்கள் ப்ளேம் பண்ணுறீங்க இல்லையா, அது வேண்டாம். முதல்ல உங்களுக்குள்ளே ஏதாவது ஒரு தாட்ஸ் இந்த மாதிரி நெகட்டிவாக வருது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு ஒரு நோட் புக் எடுங்க. இப்போ எனக்குள்ளே இருக்குல்ல ஒரு தாட், அந்த தாட்க்கு என்ன எவிடன்ஸ் இருக்குன்னு எழுதுங்க. இன்னொரு லைனில் இந்த இப்போ வந்திருக்கு இல்லையா இந்த நெகட்டிவ் தாட்ஸ், இதுக்கு எகெயின்ஸ்டாக என்ன எவிடன்ஸ் இருக்குன்னு எழுதுங்க. இந்த 2 விஷயத்தை நீங்கள் எழுதி முடிக்கும் போது உங்கள் மைண்டு கிளியர் ஆகிடும். ஏன்னா நீங்கள் நினச்ச விஷயத்துக்கு எகெயின்ஸ்டாக ஒரு எவிடன்ஸ் இருக்குது அப்படின்னாவே உங்கள் 3வதாக உங்கள் பிரெயின் வந்து அதை ரீப்ளேஸ் பண்ணி யோசிக்க ஆரம்பிக்கும். எப்படி ரீப்ளேஸ் பண்ணணும்னா, ஒரு டிஃபிகல்ட் டேஸ் வந்து நார்மல் அப்படின்னு யோசிக்கணும். சேலஞ்சிங் டேஸ் அண்ட் டிஃபிகல்ட் டேஸ் நமக்கு நார்மல் தான். நிறைய மதருக்கு இது மாதிரி ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க, நாட் ஓன்லி மீ. ஸோ இது ஒரு நார்மல் அப்படின்னு நினைக்க ஆரம்பிச்சிங்கன்னா தான் உங்களால் நார்மலாக நீங்கள் நெக்ஸ்ட் வந்து ரீஃப்ரேஸ் பண்ணி யோசிக்க முடியும். இல்லை அப்படின்னா எக்ஸ்ட்ரீம் கண்டிஷனுக்கு உங்களுக்கு அடுத்த கண்டிஷன் போயிடும், நான் உயிர் வாழ்கிறதே வேஸ்ட்டு அப்படின்ற கண்டிஷனுக்கு கொண்டு போய் விட்டுரும். ஸோ செல்ஃப் ஹார்ம் பண்ணிக்க வேண்டிய அந்த கட்டாயத்துக்கு உங்களை தள்ளி விட்டுரும். இந்த சூசைடல் தாட்ஸ்லாம் அதுக்கப்புறம் தான் வர ஆரம்பிக்கும். ஸோ ஃபஸ்ட்டு இந்த நெகட்டிவ் தாட்ஸ் வரும்போதே, நெகட்டிவ் தாட்ஸ் எப்படி வரும்னா லேசாக வரும். நான் வந்து டெரிபிள் மதர், வேஸ்ட் மதர், ஃபெயிலியர் மதர், இந்த குழந்தைய நான் பத்திரமா பார்த்துக்க முடியல, இந்த குழந்தைக்கு நல்லா ஃபீட் பண்ண முடியல, இந்த குழந்தை அழுதுகிட்டே இருக்குது, இந்த அழுகையை கூட என்னால் நிறுத்த முடியல, இப்படி சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் நம்ம வந்து நம்மளை ப்ளேம் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ அந்த ப்ளேமிங் பண்ணும்போது நீங்கள் பண்ண வேண்டியது ஒரே ஒரு விஷயம் தான், இதுக்கு என்ன எவிடன்ஸ் இருக்குது யோசிங்க. இதுக்கு எகெயின்ஸ்டாக என்ன எவிடன்ஸ் இருக்குது? இப்போ நான் நினைக்கிறேன்ல இந்த விஷயத்தை சப்போர்ட் பண்ணுற மாதிரி என்ன எவிடன்ஸ் இங்கே இருக்குது? எஸ், இந்த குழந்தை அழுதுகிட்டே இருக்குது, ஆமாம். எவிடன்ஸ் எகெயின்ஸ்டாக இருக்க எவிடன்ஸ் என்ன? சம்டைம்ஸ் நம்ம என்னால் அந்த குழந்தைய வந்து நல்லா வந்து பார்த்துக்க முடியுது, நல்லா தூங்க வைக்க முடியுது, நல்லா எல்லா டைமும் அந்த குழந்தைய ஒன்றும் அழுகவில்லை, சம்டைம்ஸ் அழுகுது. ஸோ இட் ஷோஸ் தட் என்னால் முடியுது, பட் சம்டைம்ஸ் ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்குது, டிஃபிகல்ட்டாக இருக்குது. ஸோ இந்த டிஃபிகல்ட்டு சேலஞ்சை என் குழந்தைக்கு டைஜஷன் ஆகலைன்னா இவங்க உட்காந்து கஷ்டப்படுவாங்க, நான் தான் ஏதோ சாப்பிட்டுட்டேன் போல இருக்குது, அது ஒத்துக்கல போல இருக்குது. ஸோ எல்லாத்துக்கும் உங்களையே நீங்கள் ப்ளேம் பண்ணுறீங்க இல்லையா, அது வேண்டாம். முதல்ல உங்களுக்குள்ளே ஏதாவது ஒரு தாட்ஸ் இந்த மாதிரி நெகட்டிவாக வருது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு ஒரு நோட் புக் எடுங்க. இப்போ எனக்குள்ளே இருக்குல்ல ஒரு தாட், அந்த தாட்க்கு என்ன எவிடன்ஸ் இருக்குன்னு எழுதுங்க. இன்னொரு லைனில் இந்த இப்போ வந்திருக்கு இல்லையா இந்த நெகட்டிவ் தாட்ஸ், இதுக்கு எகெயின்ஸ்டாக என்ன எவிடன்ஸ் இருக்குன்னு எழுதுங்க. இந்த 2 விஷயத்தை நீங்கள் எழுதி முடிக்கும் போது உங்கள் மைண்டு கிளியர் ஆகிடும். ஏன்னா நீங்கள் நினச்ச விஷயத்துக்கு எகெயின்ஸ்டாக ஒரு எவிடன்ஸ் இருக்குது அப்படின்னாவே உங்கள் 3வதாக உங்கள் பிரெயின் வந்து அதை ரீப்ளேஸ் பண்ணி யோசிக்க ஆரம்பிக்கும். எப்படி ரீப்ளேஸ் பண்ணணும்னா, ஒரு டிஃபிகல்ட் டேஸ் வந்து நார்மல் அப்படின்னு யோசிக்கணும். சேலஞ்சிங் டேஸ் அண்ட் டிஃபிகல்ட் டேஸ் நமக்கு நார்மல் தான். நிறைய மதருக்கு இது மாதிரி ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க, நாட் ஓன்லி மீ. ஸோ இது ஒரு நார்மல் அப்படின்னு நினைக்க ஆரம்பிச்சிங்கன்னா தான் உங்களால் நார்மலாக நீங்கள் நெக்ஸ்ட் வந்து ரீஃப்ரேஸ் பண்ணி யோசிக்க முடியும். இல்லை அப்படின்னா எக்ஸ்ட்ரீம் கண்டிஷனுக்கு உங்களுக்கு அடுத்த கண்டிஷன் போயிடும், நான் உயிர் வாழ்கிறதே வேஸ்ட்டு அப்படின்ற கண்டிஷனுக்கு கொண்டு போய் விட்டுரும். ஸோ செல்ஃப் ஹார்ம் பண்ணிக்க வேண்டிய அந்த கட்டாயத்துக்கு உங்களை தள்ளி விட்டுரும். இந்த சூசைடல் தாட்ஸ்லாம் அதுக்கப்புறம் தான் வர ஆரம்பிக்கும். ஸோ ஃபஸ்ட்டு இந்த நெகட்டிவ் தாட்ஸ் வரும்போதே, நெகட்டிவ் தாட்ஸ் எப்படி வரும்னா லேசாக வரும். நான் வந்து டெரிபிள் மதர், வேஸ்ட் மதர், ஃபெயிலியர் மதர், இந்த குழந்தைய நான் பத்திரமா பார்த்துக்க முடியல, இந்த குழந்தைக்கு நல்லா ஃபீட் பண்ண முடியல, இந்த குழந்தை அழுதுகிட்டே இருக்குது, இந்த அழுகையை கூட என்னால் நிறுத்த முடியல, இப்படி சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் நம்ம வந்து நம்மளை ப்ளேம் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ அந்த ப்ளேமிங் பண்ணும்போது நீங்கள் பண்ண வேண்டியது ஒரே ஒரு விஷயம் தான், இதுக்கு என்ன எவிடன்ஸ் இருக்குது யோசிங்க. இதுக்கு எகெயின்ஸ்டாக என்ன எவிடன்ஸ் இருக்குது? இப்போ நான் நினைக்கிறேன்ல இந்த விஷயத்தை சப்போர்ட் பண்ணுற மாதிரி என்ன எவிடன்ஸ் இங்கே இருக்குது?
எஸ் இந்த குழந்தை அழுதுகிட்டே இருக்குது. ஆமாம், எவிடன்ஸ் அகெயின்ஸ்டாக இருக்க எவிடன்ஸ் என்ன, சம்டைம்ஸ் நம்ம என்னால் அந்த குழந்தைய வந்து நல்லா வந்து பார்த்துக்க முடியுது, நல்லா தூங்க வைக்க முடியுது, நல்லா எல்லா டைமும் அந்த குழந்தைய ஒன்றும் அழுகவில்லை, சம்டைம்ஸ் அழுகுது. ஸோ இட் ஷோஸ் தட் என்னால் முடியுது, பட் சம்டைம்ஸ் ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்குது, டிஃபிகல்ட்டாக இருக்குது. ஸோ இந்த டிஃபிகல்ட்டு, சேலஞ்சு இதெல்லாம் நார்மல் தான் கண்ணா அப்படின்னு நீங்கள் நினைக்க ஆரம்பிக்கும் போது உங்கள் மைண்டு ரீஃப்ரேஸ் பண்ணி கொடுக்கும் உங்கள் தாட்ஸை. எஸ், நான் கொஞ்சம் கொஞ்சமாக இதை கற்றுக்குறேன், நான் கொஞ்சம் கொஞ்சமாக இன்னும் கொஞ்சம் என்னோட பெஸ்ட் வெர்ஷன் ஆஃப் மதர்ஹுட்டை நான் வந்து கொண்டு வர ட்ரை பண்ணுவேன் அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் தாட்ஸ் மாற ஆரம்பிக்கும் போது உங்களுக்குள்ளே இருக்க இந்த எண்ணம்லாம் ஓடி போயிடும். நீங்கள் மதர்ஹுட்டை என்ஜாய் பண்ண ஆரம்பிப்பீங்க, லேர்ன் பண்ண ஆரம்பிப்பீங்க, நிறைய வீடியோஸ், இந்த மாதிரி வீடியோஸை பார்த்து கற்றுக்க ஆரம்பிப்பீங்க. என்ன பண்ணணும், எப்படி இந்த குழந்தைய ஹேண்டில் பண்ணணும், எப்படி நான் என்னையே பார்த்துக்கணும்ல யோசிக்க ஆரம்பிப்பீங்க. இப்போ நீங்கள் அடுத்து என்ன பண்ணணும்னா, உட்காந்து நல்ல நேரம் உட்காந்து டீப் ப்ரீத் பண்ணுங்கள். கண்ணை மூடி நல்ல மூக்கில் வழியாக மூச்சு இழுத்து ஒரு செகண்ட் கொஞ்சம் நேரம் உங்களால் எவ்வளோ தூரம் ஹோல்ட் பண்ண முடியுமோ ஹோல்ட் பண்ணிவிட்டு வாய் வழியாக மூச்சை விடணும். ஹோல்ட் பண்ணிவிட்டு வாய் வழியாக சத்தத்தோடு வெளியில் விடுங்க. ஓகே, அது ஒன்று. இது ஒரு 5 டைம்ஸ் பண்ணும்போதே உங்களோட ப்ரீதை வந்து கவனிங்க. கண்ணை மூடிக்கிட்டு ப்ரீதிங் போகும்போது அந்த ஏர் ஃப்ளோ மட்டும் கவனிக்க ஆரம்பிச்சிங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் அந்த மெடிடேஷன் ப்ராசஸ்க்குள்ளே போக முடியும். ஒன்று. ரெண்டாவது விஷயம் என்ன பண்ணணும்னா, உட்காந்து அமைதியாக உட்காந்து கண்ணை மூடி உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை இல்லை பிடிச்ச இடத்த பற்றி யோசிங்க. உங்களுக்கு எந்த இடம் பிடிக்கும், உங்கள் அம்மா வீடு தான் பிடிக்கணும், உங்கள் அம்மா வீட்டை யோசிங்க. இல்லை உங்கள் மாமியார் வீடு பிடிக்கணும், மாமியார் வீட்டை யோசிங்க. இல்லை உங்களுக்கு பிடிச்ச ஏதோ ஒரு விஷயம் வெளியில் இருக்குன்னா அதை பற்றி யோசிங்க. அதை பற்றி யோசித்து அதுலேருந்து வர ஸ்மெல், அதுலேருந்து வர வாசனைகள், அதை நீங்கள் நுகர்ற விஷயங்கள், அங்கே நீங்கள் கேட்குற விஷயங்கள், இதெல்லாம் அப்படியே கொஞ்சம் நேரம் அதுக்குள்ளே நீங்கள் அப்படியே இம்மர்ஸ் ஆகி போயிடுங்க. அந்த மாதிரி இம்மர்ஸ் ஆகி போகும்போது நீங்கள் திரும்ப ரிலாக்ஸ் ஆக முடியும். எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக உங்களை ரிலாக்ஸ் பண்ணிக்க ட்ரை பண்ணுங்கள். அப்போ தான் அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு இந்த நார்மல் உலகம் பிடிக்க ஆரம்பிக்கும். ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கேளுங்க, டெஃபினட்டாக நான் ஹெல்ப் பண்ணுறேன். ஆனால் அது சூசைடல் தாட்ஸ் எல்லாம் வருது அப்படின்னா டெஃபினட்டாக நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணலாம், நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன். ஃப்ரீயாகவே நான் கவுன்சிலிங் கொடுப்பேன், இதுக்காக நீங்கள் பயப்பட வேண்டாம். ஆனால் ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம், உங்களுக்கு நெகட்டிவ் தாட்ஸ் வருது அப்படின்னா இம்மீடியட்டாக அதை இந்த மாதிரி ரீஃப்ரேஸ் பண்ண கற்றுக்கோங்க. மதர்ஹுட் வந்து ரொம்ப சேலஞ்சிங்கான ஒரு விஷயம் தான், அவ்வளோ ஈஸியான விஷயம் இல்லை. ஆனால் அதை நம்மளால் பண்ண முடியும், கற்றுக்கிட்டு நம்ம பண்ண முடியும். அப்படியே நம்ம பெஸ்ட் மதராக இல்லைனாலும் பரவாயில்ல, இட் இஸ் ஓகே அப்படின்னு உங்களை மன்னிக்க கற்றுக்கோங்க. ஹோப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். With that note, this is Shakti signing off. Thank you so much for watching my video. Thanks a lot. Bye-bye. Take care. And one more information, சோஷியல் மீடியாவில் நம்ம கமெண்ட்ஸ் போடும்போது இன்னும் கொஞ்சம் ரெஸ்பான்சிபிளாக நம்ம போட ஆரம்பிப்போம். ஏன்னா ஒருவேளை கவர்மெண்ட் பேன் பண்ணிருச்சுன்னா நம்மளோட கருத்துக்களை ஷேர் பண்ணுறதுக்கு இடமே இல்லாமல் போயிடும். ஏன்னா மெயின் ஸ்ட்ரீம் மீடியா இது சோஷியல் மீடியாவில் தான் இப்படி நடக்குது அப்படின்னு ப்ரொஜெக்ஷன் கொடுக்கும்போது அது மாதிரி பாசிபிலிட்டிஸ் இருக்குது. நான் நிறைய பேர் வந்து இந்த சோஷியல் மீடியாவை மிஸ்யூஸ் பண்ணுறாங்க, எனக்கே தெரியும். அது இதை வச்சு இதில் போயிட்டு லைக் சில பேர் வந்து போய் பேட் வேர்ட்ஸில் போய் திட்டி வைக்கிறது, தேவையே இல்லாமல் அவங்களுக்கு இன்னும் சம்மந்தமே இல்லாமல் இருந்தால் கூட போய் சும்மா திட்டி வச்சுட்டு வர்றது கமெண்ட் செக்ஷனில், அதெல்லாம் பண்ணுறாங்க. அது அவங்க ஏதோ ஒரு ஹிடன் அஜெண்டால பணத்துக்காக பண்ணிகிட்ருக்காங்க. பட் அந்த மாதிரி மனிதர்களை ஸ்டாப் பண்ணலாம். ஆனால் நார்மல் மனிதர்கள், நானும் உங்களை மாதிரி மனிதர்கள், நம்ம கருத்துக்களை ஷேர் பண்ணுறதுக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செய்கிறதுக்கும் நம்ம ஒருத்தர் கனெக்டடாக ஃபீல் பண்ணுறதுக்கும் ஒரு மீனிங்ஃபுல் கனெக்ஷனுக்காகவும் நம்ம இதில் இருக்கோம் இல்லையா. இப்போ நமக்கு வந்து அது பெரிய லாஸாக மாறும். ஏன்னா மீடியாங்கிறது ஒன் வே கம்யூனிகேஷன். இப்போ சோஷியல் மீடியா வந்ததுக்கப்புறம் தான் நம்மளோட குரல்கள் வெளியில் கேட்குது. அதை பத்திரமா, நமக்கு சுதந்திரம் கிடச்சிருக்கு, ஆனால் அந்த சுதந்திரத்தை இன்னும் கொஞ்சம் ரெஸ்பான்சிபிளாக ஹேண்டில் பண்ண வேண்டியதும் நம்மளோட பொறுப்பு அப்படிங்கிறத நம்ம உணரும் போது இந்த சுதந்திரம் நமக்கு ரொம்ப நாள் கிடைக்கும். அப்படி இல்லைன்னா நார்த் கொரியா பாருங்க, அவங்களால எதுவுமே ஹேண்டில் பண்ண முடியல. ஹோப் அந்த மாதிரி சுச்சுவேஷன் வராதுன்னு நான் நம்புகிறேன். பட் ஸ்டில் நம்ம சோஷியல் மீடியா வந்து மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவுக்கு ஒரு காம்படிஷன் தான். ஸோ எப்படா இதை அட்டாக் பண்ணலான்னு தான் நினச்சிட்டு இருப்பாங்க. ஸோ வி ஷுட் பி கேர்ஃபுல் ஆன் தட். அஃப்கோர்ஸ் நான் அதுக்காக எல்லா சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சஸும் கரெக்டாக யூஸ் பண்ணுறாங்கன்னு நான் சொல்லலை. சில பேர் தப்பாக யூஸ் பண்ணுறாங்க, பணத்துக்காக சிலர் ரொம்ப ரொம்ப கேவலமான வேலைகள்லாம் பண்ணுறாங்க, இல்லைன்னு நான் சொல்லலை. பட் இருந்தாலும் பெரும்பான்மையான மக்கள், ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் நிறைய படிக்கிறதுக்கு இதை யூஸ் பண்ணுறாங்க. காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸு, ஒர்க்கிங் குரூப், நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு, படிக்கிறதுக்கு எஜுகேஷனல் வீடியோஸ் இன்றைக்கி அதிகமாக வந்துருச்சு. ஸோ அப்படி இருக்கும்போது நமக்கு இது ரொம்ப ரொம்ப ஒரு
ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இன்றைக்கி ஏதாவது தேவைன்னா நம்ம தேடணும்னா டக்கு நம்ம யூடியூப்பில் தான் தேடுறோம். ஸோ அதனால் சோஷியல் மீடியாங்கிறது நமக்கு வேணும் அப்படிங்கிறது நினச்சிங்கன்னா பி ரெஸ்பான்சிபிள் when you're making comment. With that note, this is Shakti signing off. Bye bye. Take care. Cool.